தலைநகரம் பட நடிகையா இது? ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டாங்க. இயக்குனர் சுந்தர் சி நடிச்ச தலைநகரம் படம் மூலமா தமிழ் சினிமாவுல பிரபலமானவங்க தான் நடிகை ஜோதிர்மயி. இந்த படத்துல சுந்தர் சிக்கு ஜோடியா திவ்யா அப்படிங்கிற கேரக்டர்ல கலக்கியிருப்பாங்க. முக்கியமா நடிகர் வடிவேலு கூட அவங்க நடிச்ச காமெடி காட்சிகள் ரசிகர்களால இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுது. தலைநகரம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து தமிழ் சினிமாவுல நடிகை ஜோதிர்மயிக்கு பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு ஜோடியா சபரி, ஜீவன் கூட நான் அவனில்லை, சத்யராஜ் கூட பெரியார், சந்தானத்தோட அறை எண் 305 கடவுள் மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க. இவங்களுக்கு 2004வது வருஷம் நிஷாந்த் குமார் அப்படிங்கிறவர் கூட கல்யாணம் நடந்துச்சு. 6 வருஷங்கள் மட்டுமே நீடிச்ச இவங்களோட இல்லற வாழ்க்கை விவாகரத்துல முடிஞ்சது. 2010வது வருஷம் தன்னோட முதல் கணவர் நிஷாந்த் குமார விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க ஜோதிர்மயி. அதுக்கு பின்னாடி மலையாள இயக்குனர் அமல் நீரத் அப்படிங்கிறவர போன 2015வது வருஷம் மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க ஜோதிர்மயி. இப்போ மலையாள படங்கள்ல மட்டும் நடிச்சிட்டு வராங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடிகை ஜோதிர்மயி மொட்டைத்தலையோட இருக்கக்கூடிய போட்டோஸ் இணையத்துல வைரலாச்சு. இந்த நிலையில இப்போ அவங்களோட புகைப்படங்கள் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது.